to Don Bosco Vazhikaatti, a place for career guidance, training and job placement for the past 27 years. An intro to spreadsheets, that is Microsoft Excels. So spreadsheets பார்க்கும்போது நிறைய varieties of spreadsheets இருக்கு. Microsoft Excel இருக்கு, Google Sheets இருக்கு, Zoho Sheets இருக்கு, WPS Office இது எல்லாரும் யூஸ் பண்றது Android mobiles. நேது ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற Ethercalc, Apple numbers இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணாத காலத்தில் நம்ம லெக்சர் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரெக்கார்ட்ஸ், பேப்பர் யூஸ்டு ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் நம்ம திருப்பிக்கிட்டே இருப்போம், டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ வி ஆப்டட் டு கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸல் ஷீட்ஸ், தட் இஸ் இதுதான் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நமக்கு தேவையான டேட்டாஸை நம்ம புல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இந்த எக்ஸல் கூட ஒர்க் பண்ணலாம், ஒர்க்கிங் வித் த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல் உடைய ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். நம்ம வீட்டை எப்படி அழகாக சேவ் பண்ணி அழகாக ஃபர்னிச்சர் எங்கெங்கே எது இருக்கிறோன்னு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். ஸோ ரோஸ் வந்து நியூமரிக்கலாக இருக்கும், காலம்ஸ் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்கும். இந்த ரோஸும் காலம்ஸும் மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A1ன்னு இருக்குது. A is a column, row numbers is the row. ஸோ இந்த ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் செல்லுன்னு சொல்லுவோம். இங்கே டூல் பாஸ் இருக்குது. யூ கேன் சேவ் த டேட்டா. டூல் பாஸில் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணலாம். We can redo and undo the data. The main part is எக்ஸலுக்கு எனக்கு பிடிச்சமான பார்ட் வந்து சேவிங் த எக்ஸல். இந்த புக் ஒன்ல வந்து நம்ம வீட்டை நம்ம பேரில் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை அழகாக நம்ம சேவ் பண்ணி நமக்கு தேவையான ரெக்கார்டை, நம்ம தேவையான ரெப்போர்ட்டை அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி அதோடைய நேமில் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். குயிக் ஆக்சஸ், இந்த ஆக்சஸில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி த ரிப்பன், இந்த ரிப்பனில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி அசைன் பண்ணணுன்றது. ஃபார்முலா பார், இந்த ஃபார்முலா பாரில் நம்ம என்ன டேட்டாஸ் என்ட்ரு பண்ணாலும் இங்கே ரிசம்பிள் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபார்முலாவை புட்டின் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா பாரில் அந்த டேட்டா ப்ரெசென்ட் ஆகும். இங்கே எடிட் பண்ணும்போது ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் இருந்தால் நம்ம ஃபார்முலா பாரில் அதை எடிட் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான ஸ்ட்ரிங் எரர் இல்லாமல் ஒரு டேட்டா நமக்கு ப்ரெசென்டபிள் ஆகும். ஒர்க் ஷீட்ஸ், இந்த ஒர்க் ஷீட்ஸை வந்து நம்மளுடைய ஏப்ரல் மந்த், மே மந்த், மார்ச் மந்த்னு நேம்ஸை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் த டே ஷீட் ஆர் எல்ஸ் யூ கேன் டெலிட் ஆர் ரீநேம் வந்து இங்கே ஷீட்ஸில் ஒர்க் ஷீட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு ஷீட்லேருந்து நேவிகேட் ஆகிட்டு இன்னொரு ஷீட்டுக்கு போகணும். சப்போஸ் நான் ஒரு 10 ஷீட் வச்சுருந்தேன்னா ஐ கேன் கோ யூஸிங் the navigation buttons. இந்த navigation buttons யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்து இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட், ஏப்ரல்லேருந்து நான் டிசம்பருக்கு போகலாம், டிசம்பர்லேருந்து நான் ஏப்ரலுக்கு வரலாம். ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த நேவிகேஷன் பர்பஸ். ஸ்டேட்டஸ் பார், என்னுடைய ஸ்டேட்டஸ் பாரில் நான் என்னுடைய டேட்டாவை, என்னுடைய ரிப்போர்ட்டை நான் பார்த்துக்கலாம். த பேஜ் வியூ, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜூம் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்க்ரால் பார். இதுதான் நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டுடைய திங்ஸ். வை ஸ்ப்ரெட்ஷீட் மேட்டர், எதுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் ஆகுது? ஒரு விஷயத்தை அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் பண்ணணும், செகண்ட் வந்து சார்ட் பண்ணணும். அதை அழகாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டணும்னா வி ஷுட் யூஸ் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ என்னால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாவும் நான் உட்காந்து படிக்கிற டைம் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பிக்சரை பார்த்தா புரிஞ்சிடும்னு சொல்லும் போது ஃபார்மேட் பண்ணி சார்ட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வி கேன் யூஸ் த சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக டேட்டா புரியாதவங்க கூட சார்ட்ஸை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ரெக்கார்டை, ஒரு ரிப்போர்ட்டை எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலான்னா இந்த ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங்கில் என்னுடைய டேட்டாவை எந்த சைஸில் இருக்கணும், போல்டாக இருக்கணும், இட்டாலிக்கில் இருக்கணுமா, நான் எப்படி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அது மற்றவங்கள போய் ரீச் ஆகணும்னா எந்த சைஸில் இருக்கணும்ன்றதை நம்ம இங்கே டிசைட் பண்ணி வச்சுப்போம் ஃபார்மேட்டிங்கில். சார்ட்டிங் வரும்போது அதை வந்து பர்டிகுலராக காட்டணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை அழகாக சார்ட்டிங் பண்ணி வைப்போம். ஸோ எக்ஸலில் லேப்ஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம சில விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டேட்டாவை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கணும். அந்த செலக்ட் பண்ண டேட்டாவை ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நேவிகேட் பண்ணும் போது நம்ம அதை நேவிகேஷனும் கரெக்டாக பார்த்துக்கணும். செல்ஸை வந்து ஃபார்மேட்டிங் பண்ணணும். எங்கள் கிளாஸ்க்கு வரும்போது செல்ஸுடைய விட்த்து, ஹைட்டு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல் ஸ்ப்ரெட்ஷீட் மாற்றும் போது இதில் விட்த்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதில் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்டமில் சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு சிஸ்டமில் சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த ஃபார்மேட்டிங் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது விட்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ டேட்டா என்ட்ரி அண்ட் ரிவிஷன் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஃபில்லிங் த டேட்டானா என்னது? ஆட்டோ ஃபில்லிங், சார்ட்டிங் த டேட்டா, ஃபைண்டிங் அண்ட் ரீப்ளேசிங் த டேட்டா. இது காமனாக நம்ம எல்லாருமே ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பண்ணுறது. பட் ஃப்ளாஷ் ஃபில்லிங் இது மெயினானது. ஃப்ளாஷ் ஃபில்லிங் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த விதத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விதத்தில் ஒர்க் ஆகும், எந்த விதத்தில் இது ஃபெயில்யூர் ஆகும். ஸோ ஃபில்லிங் த டேட்டாவில் நமக்கு தெரியும் ஆட்டோ ஃபில்லிங். ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்கும்போது 1 2 3 4 ABCD டேட்ஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். பட் வைல் கம்மிங் ஃபார் ஆட் நம்பர் இன் ஈவன் நம்பர் கொடுக்கும் போது கூட ஆட்டோ ஃபில்லிங் ஒர்க் ஆகிடும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் போது 2 4 6 8ன்னு கொடுத்தா கூட நான் வந்து ஆட்டோ ஃபில்லிங் பண்ணிட முடியும். தட் இஸ் April 25th, April 27th, April 29th கொடுக்கும்போது இது ஆட்டோ ஃபில் ஆகும். அதே மாதிரி April 1st, 2nd, 3rd, 4th கொடுக்கும் போது கூட எனக்கு ஆட்டோ ஃபில் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். பட் வைல் கம்மிங் ஃபார் த ஃப்ளாஷ் ஃபில் இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது எரர் பாப்அப் காட்டுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து டேட்டா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஷ் ஃபில்லை வந்து டேட்டா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, Ctrl+E. இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில்ஸை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ளாஷ் ஃபில்லை வந்து டேட்டா டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்குது, ஃப்ளாஷ் ஃபில்னு ஆப்ஷன் நம்ம மெனு பாரில் இருக்குது. பட் இங்கே ஃப்ளாஷ் ஃபில் டச் பண்ணும் போது, மவுஸில் கிளிக் பண்ணும் போது உங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் மேனுவலாக அதை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளாஷ் ஃபில் என்ற ஆப்ஷன் வந்து உங்கள் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளாஷ் ஃபில்லை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்ட பிறகு உங்கள் டெஸ்க்டாப் மேலே இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃப்ளாஷ் ஃபில் மேனுவலாக ஒர்க் ஆகும். தட் இஸ் Ctrl+E ஆர்எல்ஸ் டேட்டா ஃப்ளாஷ் ஃபில். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகும், எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்? ஸோ ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நான் ஜாயின் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை நான் டைப் பண்ணணும், நான் மேனுவலாக டைப் பண்ணணும். செகண்ட் நேம் அதே போல் செகண்ட் ரோவில் இருக்கிற பிரதாப் பிள்ளை இந்த நேமையும் நான் டைப் பண்ணணும். நான் மேனுவலாக டைப் பண்ணிருப்பாடு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இந்த பிளரில் காட்டுது. ஸோ அது வந்து சிஸ்டம் ரீட் அவுட் பண்ண ஆரம்பிக்கும், சிஸ்டமே அந்த பேட்டர்னை ரீட் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ளாஷ் ஃபில், இந்த ஃப்ளாஷ் ஃபில்லை நான் ஃபஸ்ட்டு மேனுவலாக டேட்டாவை என்ட்ரு பண்ணணும். ஏன்னா ஃப்ளாஷ் ஃபில் வந்து அந்த பேட்டர்னையும் அந்த சீக்வன்ஸையும் புரிஞ்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஜே சாஸ்திரி இதை நான் மேனுவலாக என்டர் பண்ணுறேன். செகண்ட் நேம் பிரதாப் பிள்ளை இதையும் நான் மேனுவலாக என்டர் பண்ணும் போது உடனே என்னுடைய சிஸ்டம் என்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் அந்த பேட்டர்னையும் அந்த சீக்வன்ஸையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ரைட்டிங் இட் செல்ஃப். அது நமக்கு போர்டில் தெரியல, பட் இட் அண்டர்ஸ்டாண்டட் த பேட்டர்ன்னு நமக்கு காட்டுது. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது ஒர்க் ஆகாது? மேனுவல் எரர்ஸ் கொடுக்கும் போதும் பேட்டர்னை தான் புரிஞ்சுக்காத டைம்லையும் நம்ம டேட்டாவில் எரர்ஸ் இருக்கிற டைம்லையும் ஃப்ளாஷ் ஃபில் நமக்கு ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3 நேம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி 3 நேம் கொடுத்துருக்கேன், கிட், லாங்லி, ஹேரிங்டன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் அது ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமும் மட்டும்தான் எடுத்துக்கும், மிடில் நேமை எடுத்துக்காது. ஸோ பேட்டர்ன் வந்து ராங்காக முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மிடில் நேமை நம்ம தடுத்துடணும். தட் இஸ் ஃபஸ்ட் நேம் நம்மளை இந்த பாயிண்ட்ஸை நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக ஃப்ளாஷ் ஃபில்லில் நம்ம கவனிக்கணும். ஹியூமன் எரர் இருந்தாலும் பேட்டர்னை தான் புரிஞ்சிக்காத டைம்லையும் ஃப்ளாஷ் ஃபில் நமக்கு ஒரு மெசேஜை பாப்அப் பண்ணும். ஸோ இட் வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன்றதை தான் சொல்லிடும். ஸோ ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேட்டர்ன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சிஸ்டம்க்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபில் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணலான்றத எக்ஸசைஸ் மூலியமாக நாங்கள் டான் பாஸ்கோ வழிகாட்டியில் நாங்கள் கற்றுத்தரோம். ஸோ இங்கே பேசிக், அட்வான்ஸ், காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைசஸ் எல்லாருமே நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஃபில் எப்படி ஒர்க் ஆகும், ஃபெயில்யூர் ஆகுமா, ஒர்க் ஆகுமான்றதை நாங்கள் கிளாஸில் 1-to-1 உட்காந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுக்குறோம் இந்த டான் பாஸ்கோ வழிகாட்டியில். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ்.